செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேரும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் சாத்தான்குளம் வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படுகிறது. அது தொடர்பாக 9 பேரும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் 9 போலீசாருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். தண்டனை விவரங்கள் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டுவிட்டதா? என்னென்ன விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? 2020ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி கொரோனா விதிகள் அமலில் இருந்த பொழுது கொரோனா விதிகளை மீறியதாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த இருவர் சஞ்சய் ஜெயராஜ் மற்றும் பெனித் ஆகியோர் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவல்துறையினருடைய கொடூரமான தாக்குதலில் அவர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கில் 10 போலீசார் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மீதம் இருக்கக்கூடிய 9 பேர் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட சிபிஐ நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த வழக்கில் இந்த 9 பேருக்குமான தண்டனை விவரம் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது தண்டனை விவரம் அறிவிப்பதற்கு முன்பாக நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அது தொடர்பான அந்த சாராம்சத்தை வாசித்து வருகிறார். அதில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை அளிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் தெரிவித்த அறிக்கை அடிப்படையில் எதையும் சகித்துக் கொள்ள முடியாது என மாநில அரசு தனது அறிக்கையில் கூறியிருப்பதாகவும் மத்திய அரசு காவல் நிலைய மரண வழக்கில் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாகவும் மாநில அரசுகளினுடைய அறிக்கையை நீதிபதி வாசித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக இந்த வழக்கு மிகவும் அரிதிலும் அரிதான வழக்காக பார்க்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருப்பது என்பது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 9 காவலர்களுக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு வழக்கை நீதிமன்றம் அரிதிலும் அரிதான வழக்கு என்று கூறுகிறது என்றால் நிச்சயமாக மரண தண்டனை போன்ற உச்சபட்ச தீர்ப்பு தண்டனை தான் விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே மரண தண்டனை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தரப்பின் அறிக்கையில் குற்றவாளிகள் மீதான குற்ற வழக்குகளின் விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. காவல் மரணங்களை சகித்துக் கொள்ள முடியாது என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நீதிபதியை பொறுத்தவரை காவல் நிலைய மரணங்கள் மிக கொடியது. மேலும் மத்திய அரசு தரப்பிலும் உச்சபட்ச தண்டனை வழங்கலாம் என மத்திய அரசும் தெரிவித்துள்ளதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆயுள் தண்டனை விதிப்பதா மரண தண்டனை விதிப்பதா என கேள்வி வரும் பொழுது அரிதிலும் அரிதான வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானதல்ல எனும் பொழுது எதிரி திரிந்த வாய்ப்பில்லை எனும் போது மரண தண்டனை விதிக்கலாம் என விதிகள் கூறுவதாகவும் குற்றவாளிகளின் நோக்கம் குடும்ப நிலை பின்புலம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என கூறுகிறது. தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதும் காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள். இதனை எளிதாக கருத இயலாது எனவும் இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டியிருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பும் அதிகம் உள்ளது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டல்களை பறக்க விட்டுவிட்டு பொதுமக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் காவல்துறை செயல்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரீகம் பின்னோக்கி செல்வதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். குற்றவாளிகள் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். குற்றத்தின் அளவை பொறுத்தவரை 2 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் அதன் கொடூரம் கருதியே மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இந்த வழக்கை நேரடியாக கண்காணித்திருக்கிறது. இல்லையெனில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே உண்மையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இருவரும் நிராயுதபாணியாக இருந்த பொழுதும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் அவர்களை தாக்கி இருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இருவரும் நல்ல வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்தவர்கள் என்றும் அவர்கள் மீது அதாவது ஜெயராஜ் பெனித் இருவர் மீதும் எந்த குற்ற வழக்கும் இல்லை என்றே தெரிய வருவதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். குற்றவாளிகள் அதாவது இந்த வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் தங்களது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதால் இது கடுமையான குற்றமாகவே கருத வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற இயலாது. அதாவது அவர்கள் செய்த தவறுக்கு பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தையோ காரணமாக கூற இயலாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்.
குற்றவாளிகள் சார்ந்து குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்பதை ஏற்க இயலாது. தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தீர்மானிக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்.